எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்பலியம்மன் கோயில். அப்படின்னா தெரியாத ஆட்களே இல்லைங்க. இன்னொரு லேண்ட்மார்க் சொல்கிறேன். விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநாக்ஸ் தேட்டரு, விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய A4 ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ விருகம்பாக்கத்தை இப்போ நம்ம சொன்ன லேண்ட்மார்க்கு அடுத்து ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிலிருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தொலைவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்திருக்குதுங்க. டெமாலிஷ் பண்ணக்கூடிய பில்டிங்கோட அருமையான ஏரியாவில், டீசெண்டான ஏரியாவில் ஒரு அருமையான இடம் வந்திருக்குதுங்க சேல்ஸுக்கு. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க. இந்த இடம் பக்காவான CMDA அப்ரூவ்டு உள்ள இடங்க. அதனால் பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்குங்க. பேங்க் லோன் எலிஜிபிள் பிளாட்டு தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடத்த சுற்றி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியா நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. இந்த மெட்ரோ ட்ரெயினை பேஸ் பண்ணியே எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பேர் ரேட்டை ஏற்றிட்டாங்க. மீதி உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா யார் பண்ணிட்டாங்கன்னா மீடியேட்டர் ஒரு அட்வான்ஸை போட்டு டாக்குமெண்ட் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இருக்கங்காட்டி தான் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுலேயும் நம்ம என்னன்னா டைரெக்டாக ஓனர் பீஸை நம்ம எடுக்கிறோம். அவங்க என்ன ரேட்டு விலை சொல்கிறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம். சார் இந்த இடத்துல இந்த ரேட்டு போகலை, அதனால் இவ்வளோ ரேட்டை நீங்கள் சொல்கிறது அதிகங்கிறத நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம். அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சில ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் ரேட்டை குறைச்சி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ இந்த பதிவு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஓனர் அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா 4,50,00,000 ரூபாய்ங்க. அதாவது ஆழ்வார் திருநகர் ஏரியாவில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடங்காட்ட அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள், பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட்டிங் தரோம். நம்மளுடைய ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட பீஸை ஓனர்கிட்டையே நாங்கள் மீட்டிங் தரோம். நீங்கள் ஓனர்கிட்டே உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. லீகல் பார்க்குறதுக்கு உங்களுடைய லீகல் அட்வைசரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக பத்திரம் பதிவு பண்ணிங்க. இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ, அதாவது லீகல் பார்த்துட்டு ஓகேன்னு உங்களுடைய லாயர் சொன்ன ஏற்பாடு உடனடியாக யார் பத்திரம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடத்த கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 4.5 கோடி ரூபாய் விலையிலிருந்து கண்டிப்பாக ரேட்டை குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்ப நான் சொல்கிறேங்க, ஆழ்வார் திருநகர் ஏரியாவில் இடம் வாங்கன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து டிலே பண்ணாமல் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நாங்கள் தரோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.